வெல்கம் டு கோட் டு ஆல்கோ சேனல். இன்னைக்கு இந்த சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரீட் அப்படின்ற வேர்டுக்கும் நீட் அப்படின்ற வேர்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி ஷேர் மார்க்கெட்டில் அப்ளை ஆகும், அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்ற ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான். அது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம 1 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சுருக்கோம். இந்த 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம மந்த்லி ஒரு 5 to 10% எதிர்பார்க்குறோம். 5 to 10%னா 5 to 10,000 ரூபாய் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இது ஒரு நீட், இது ஒரு பேசிக். இந்த 10% மேலே என்ன எதிர்பார்த்தாலும் அது பேர் கிரீட் இப்படின்னு வச்சுப்போம். ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 5 to 10% எதிர்பார்க்குறீங்க. உங்கள் வியாபாரம் ஆகுது, 5 to 10% வருது. நெக்ஸ்ட் மந்த் வியாபாரம் ஆகுது, உங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, 25% வரைக்கும் ப்ராஃபிட் வந்துடுச்சு. ஸோ அப்போ இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதம் 25% ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் மந்த்தும் நம்ம இதே தக்க வைக்கணும். அதுக்கப்புறமா இதை விட அட்லீஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கும். இங்கே ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க, தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்டோட குவாலிட்டி நல்லா இருந்திருக்கலாம், உங்களோட கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்திருக்கலாம், உங்களோட லொக்கேஷன் நல்லா இருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு க்ரைட்டீரியா, இந்த க்ரைட்டீரியா மேட்ச் ஆகும்போது உங்கள் சேல்ஸ் டெவலப் ஆகுது, உங்கள் பிஸ்னஸும் டெவலப் ஆகுது. பட் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஏன்னா கஸ்டமர் டைரெக்டாக நம்ம மீட் பண்ண போகிறது கிடையாது. நம்மளுக்குன்னு ஒரு ப்ராடக்ட் கிடையாது. நம்ம இங்கே ப்ராடக்டாக கன்சிடர் பண்ணுறது இந்த ப்ரீமியம் வேல்யூ தான். அது ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நம்ம கன்சிடர் பண்ண போகிறது ப்ரீமியம் வேல்யூ தான். நம்மளுக்கு ஒரு லொக்கேஷன் கிடையாது, நம்மளுக்கு ஒரு செட்டப் எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு இருக்கிறது லேப்டாப்போ ஃபோனோ இது மாதிரி தான் வச்சு பண்ண போகிறோம். ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, காசை நம்ம டெய்லி பார்க்க, அதாவது ஒவ்வொரு செகண்டுமே நம்ம பார்க்க நம்மளோட கிரீடு தான் ஆப்வியஸ்லி இன்க்ரீஸ் ஆகும். ஒரு நிமிஷத்துக்கோ இல்லை ஒரு ½ அன் ஹவருக்கோ ஒரு 1 ஹவருக்கோ நம்மளால் ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாய் சம்பாதிக்க முடியுது அப்படின்னா, அடுத்த நிமிஷமே நமக்கு அடுத்த திருப்பி என்ன தோணும் அப்படின்னா, திருப்பி மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு இன்னொரு 500 ரூபா சம்பாதிச்சா இன்னைக்கு டேவை முடிச்சிடலாம், இன்னைக்கு இன்னொரு 1000 ரூபா சம்பாதிச்சிடலாம், டேவை முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு சின்ன கிரீடுனால நம்ம உள்ளே போகிறோம். இந்த கிரீடு உள்ளே வரதுனால இருக்கிற ப்ராஃபிட்டையும் விட்டு நம்ம லாஸ்ட்டில் அன்றைக்கி முடிக்கிறோம். இது மாதிரி நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு நம்மளுக்கு நீடு தேவைன்னு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிடுறோம், ஒரு நாளைக்கு கிரீடு ஆசை அதிகமாகுது அப்படின்றதுனால நம்ம திருப்பியும் மார்க்கெட்டில் என்டர் ஆகிறோம். நம்ம இதுக்காக நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணுறோம், நிறைய ரிசர்ச் பண்ணுறோம், அனாலிசிஸ் பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் அதன்படி ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறோமோன்னு கேட்டால் அதுவும் கிடையாது. நம்மள நிறைய பேர் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருப்போம். ஸோ மார்னிங் எழுந்தோடனே இந்த க்ரைட்டீரியா மேட்ச் ஆச்சுன்னா தான் ட்ரேட் எடுக்கணும், இவ்வளோ தான் எதிர்பார்க்கணும், இவ்வளோ தான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும், இவ்வளோ தான் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். எல்லாமே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சு தான் நம்ம எவ்ரிடே மார்க்கெட்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் உள்ளே போவோம். பட் இங்கே நம்மளோட கிரீடு ஜாஸ்தி ஆகும் போது நம்ம அந்த டார்கெட் தள்ளி வைக்கிறதா இருக்கட்டும், ஸ்டாப் லாஸ் தள்ளி வைக்கிறதா இருக்கட்டும், உள்ளே போய் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம மறுபடியும் அதை பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்மளோட ப்ராஃபிட் கம்மியாகி லாஸில் வர வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இங்கே கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் சம்பாதிக்கிறது அப்போ இப்படி தான் நம்மளால் சம்பாதிக்கவே முடியாது அப்படின்னா, எல்லாருனாலையும் சம்பாதிக்க முடியும். பட் எல்லாருனாலையும் அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் பேட்டர்னோட ஸ்ட்ரைட்டாக போக முடியுமான்னு கேட்டால் 100% முடியாது. எல்லா எஜுகேட்டர்ஸுமே, எல்லா ட்ரெயினர்ஸுமே, எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸுமே, எல்லா அட்வைஸ் பண்ணுறவங்களுமே என்னென்னா, அவங்களால முடிஞ்ச எஃபர்ட் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண தான் முடியும். லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்காக ட்ரேட் பண்ணுறதுக்கு யாராலையுமே முடியாது. ஏன்னா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வேறு மாதிரி இருக்கும். என்னோட சொந்த காசை போட்டு நான் பண்ணும் போதே எனக்கு அந்த பெயின் கண்டிப்பாக தெரியும். நான் வேற ஒருத்தர்கிட்ட காசு வாங்கி நான் ட்ரேட் பண்ணும் போது எனக்கு உங்களுக்கு இருக்கிற எக்ஸாக்ட் பெயின் எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்றது எனக்கு புரியாது. நம்மளால் அதை 100% ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்க முடியாது. சார் நிறைய பேர் நீங்கள் 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டெய்லி 10,000 ரூபா கொடுக்குறோம், டெய்லி 5 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு வேர்டு கொடுக்குறாங்க அப்படின்னா 100% அதுவும் சாத்தியம் கிடையாது. ஏன்னா அவங்களும் என்னென்னா ட்ரைனிங் பண்ணி உட்காந்து ஸ்டடி பண்ணி உட்காந்தாலுமே சைக்காலஜி ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும், ஒவ்வொருத்தரோட தாட்ஸ் மாறுபடும், ஒவ்வொருத்தரோட இன்டென்ஷன் மாறுபடும், ஒவ்வொருத்தரோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மாறுபடும். ஸோ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி வர்றதுனால நம்மளால் எல்லாருக்கும் ஒரே டைமில் அவங்களாலையும் ப்ராஃபிட் தர முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு டைம் இருக்குது, மேபி ஒரு 15 days 20 days ப்ராஃபிட் தரலாம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் போச்சுன்னு சொல்லலாம். நிறைய பேர் இப்படியும் ஏமாந்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என் கஸ்டமர்ஸே நிறைய பேரும் சரி இப்படி ஏமாந்துட்டேன்னு சொல்லியிருக்காங்க. சரி இந்த கிரீடு நீடு எல்லாத்தையும் இந்த பிரச்சனைகள்லாம்
ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன தான் சார் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப எளிமையாக, ரொம்ப ரொம்ப வேலை கம்மியாக இருக்கிற சாஃப்ட்வேர் ப்ரொவைடர்ஸு, ஆல்கோ சாஃப்ட்வேர்ஸு நிறைய பேர் இருக்குது. பட் அதையும் நம்ம அனலைசிஸ் பண்ணி நம்பி எது கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்ற புரிதலோட நம்ம சாஃப்ட்வேரை ஆப்ரேட் பண்ணணும். அந்த மாதிரி சாஃப்ட்வேர் நம்ம கண்டுபிடிச்சி ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலை என்னவா இருக்கணும் அப்படின்னா, என்ன ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணணும், நம்மக்கிட்ட என்ன கேபிட்டல் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான பேட்டர்ன் அப்படின்னா எவ்ரிடே இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபிக்ஸட் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி தான் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும் டிசைன் பண்ணியிருந்தது. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாகவே டேரெக்டாக போய் டிப்ளாய் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கணும். நடுவில் எந்த மேனுவல் இன்டரப்ஷன் இருக்கவே கூடாது. இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். ஏன்னா மேனுவல் இன்டரப்ஷன் இருக்கிறதுனால தான் மேக்ஸிமம் ஆஃப் தி ட்ரேடர்ஸ் லாஸ்ட்டில் போய் முடிகிறாங்க. நம்மளுக்கு இந்த மார்க்கெட் நல்லா தெரியும், இங்கே மார்க்கெட் இங்கே மேலே தான் போக போகுதுன்னு தெரியும், இங்கே மார்க்கெட் மேலேருந்து கீழே தான் வரப்போகுதுன்னு தெரியும், ஸோ இங்கே என்ட்ரு ஆனால் இங்கே நல்ல ப்ராஃபிட் வரப்போகுதுன்னு தெரியும். இப்படின்னு நிறைய நம்மளுக்குள்ளேயே தாட்ஸ் வந்து இன்புட்ஸ் வந்து என்ன ஆகும்னா, ஹாஃப் ஆஃப் தி டைம் ப்ராஃபிட் வந்தாலும் ஹாஃப் ஆஃப் தி டைம் லாஸ் ஆனாலும் ஓவராலாக நம்ம லாஸில் தான் இருப்போம். நம்மளுக்கு ப்ரோக்கரேஜ் ஜாஸ்தியாக போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து நம்மளுக்கு ஓவராலாக நம்ம லாஸில் தான் இருக்கும். ஸோ அப்போ ப்ராஃபிட் சம்பாதிக்கணும்னா அந்த சிஸ்டம் படி நம்ம அதை விட்டுறது தான் ரொம்ப ரொம்ப அட்வைசபிள். ஸோ அது வந்து எப்படி பண்ணணும், அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம சூஸ் பண்ணணும், அது எப்படி நம்ம வந்து கரெக்டாக தெரிஞ்சுட்டு உள்ளே போகணுன்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இங்கே நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது, அது எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணுறது, அது எப்படி நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கான்னு பார்க்கறது, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குன்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் இப்போ தரேன். ஸோ அதில் நம்ம எப்படி பேக் டெஸ்ட் பண்ணணும், அதில் எப்படி நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம பார்க்கணும், எந்த ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணுறதுன்றது எப்படி தெரியுன்றதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதான் நம்ம கோட் டு ஆல்கோ வெப்சைட்டு. இந்த கோட் டு ஆல்கோ வெப்சைட்டில் என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் இல்லாதவங்க சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிவிட்டு அவங்க டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறமா சைன் இன் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டால் போதும், லாகின் ஆகிடும். லாகின் ஆனதுக்கப்புறமா உங்களோட டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்காக டேரெக்டாக ஸ்ட்ராட்டஜிஸ் பேஜ் போகிறோம். அதில் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் டைட்டிலோட, டிஸ்கிரிப்ஷனோட, யூடியூப் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவோடு இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியணும்னா டேரெக்டாக இதை போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓப்பன் ஆனதுக்கப்புறமா அது எக்ஸ்பிளனேஷன் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்படி தான் நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியுமே எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ஒரு புரிதல் நம்ம எடுத்து வரலாம். அது இல்லாமல் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கும் தனித்தனியாக டிஸ்கிரிப்ஷனோட எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அதுலேயே உங்களுக்கு எந்த எம்டிஎம், அதாவது ஸ்டாப் லாஸ் எவ்வளோ, டார்கெட் எவ்வளோன்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்போம். இதில் என்னன்னா எம்டிஎம் 3000 மைனஸ் 3000 ப்ளஸ் அப்படின்னா 3000க்கு மேலே இன்னைக்கு ட்ரேட் எடுக்காது. 3000 ப்ளஸ் வந்தாலும் ட்ரேடு கட் ஆகிடும், 3000 லாஸ் வந்தாலும் ட்ரேட் கட் ஆகிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து இவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இதில் எந்த ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணுறதுன்ற கன்ஃபியூஷன் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபில்டர் பண்ண வேண்டியது கேபிட்டல் வைஸாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதுக்கு 1.5 லட்ச ரூபா கேபிட்டல் தேவைப்படுது, இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதுக்கு 40,000 கேபிட்டல் தேவைப்படுது, இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதுக்கு 1 லட்ச ரூபா கேபிட்டல் தேவைப்படுது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ண வேண்டிய வேலை. நெக்ஸ்ட் எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம டேஷ்போர்ட் பேஜில் பிடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பிடி அப்படின்றது என்னன்னா பேப்பர் ட்ரேடோட ஷார்ட் ஃபார்ம் தான் பிடி. என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் லிஸ்ட் ஆயிருக்கோ நம்ம ஸ்ட்ராட்டஜி பேஜில், அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் பேப்பர் ட்ரேடாக ஓடும். ஸோ இது லாஸ்ட்டாக ஓடின பிஎன்எல், லாஸ்ட்டாக லைவ் மார்க்கெட்டில் பேப்பர் ட்ரேடோட பிஎன்எல் தான் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கும் தனித்தனியாக இங்கே காட்டுது. ஸோ இங்கே இப்போதைக்கு இதில் வந்து 15 ஸ்ட்ராட்டஜிஸ் லிஸ்ட் ஆயிருக்கு. ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் என்னைக்கு லிஸ்ட் ஆயிருக்கோ அன்னிலேருந்து பேப்பர் ட்ரேடாக ஓடும். உதாரணத்துக்கு இப்போ செகண்ட் ஸ்ட்ராட்டஜி எடுத்துப்போம், நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வியூஅப் ஸ்ட்ராட்டஜி. இது எடுத்துப்போம். டீட்டெயில்ஸ் பேஜ் இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து 57 காட்டுறது. 57 நாட்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி உள்ளே வந்து ஓட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் முன்னாடி பிஎன்எல் தெளிவாக காட்டிடும். 3000 லாபம், 3000 லாபம், 3000 லாபம், 3000 மைனஸ் 3000 லாபம் இப்படி காட்டிடும். ஓவராலாக 57 நாள் ஓடி எவ்வளோ லாப நஷ்டம் வந்திருக்குன்ற முழு விவரமும் கீழே இந்த ஆல் இடத்துல பார்த்தீங்கன்னா 35,670 ரூபாய் வந்திருக்கு. இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட பிஎன்எல் ஓவராலாக 57 நாட்கள் ஓடி. இது இல்லாமல் இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஆக்ஷன்ஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா இந்த சார்ட்டோட வந்துடும். அதாவது 57 நாள் என்னென்ன நடந்திருக்கு, க்ரோத் எங்கே ஆரம்பித்து எங்கே வரைக்கும் இப்போ இருக்குது அப்படின்ற ஒரு டீட்டெயில் சார்ட் வந்துடும். அது இல்லாமல் கேபிட்டல் எவ்வளோ வேணும், எத்தனை நாள் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, எத்தனை நாள் லாஸ் கொடுத்துருக்கு, அதோட மந்த்லி ப்ராஃபிட் எவ்வளோ, ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ, பர்சன்டேஜ் எவ்வளோ, எல்லா முழு விவரமும் கொடுத்துரும். இது இல்லாமல் மண்டே மட்டும் பண்ணியிருந்தால் என்ன லாபம் வந்திருக்கும், டியூஸ்டே மட்டும் பண்ணியிருந்தால் என்ன லாபம் வந்திருக்கும், ஓவராலாக உள்ள பிஎன்எல் மந்த் வைஸ், டே வைஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு கிளியராக இருக்கும்.
பட் இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபிக்ஸ் ஆகிட்டோன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் நம்ம தொடர்ந்து ஓட்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒரு 3 நாள் லாபம் வருது அப்படின்னா நம்ம லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுவும் பண்ணக்கூடாது. ஒரு 3 நாள் தொடர்ந்து மைனஸ் ஆச்சுனால் 4வது நாள் போய் ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறதா இருக்கட்டும், அதுவும் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட டைமில் ப்ராஃபிட்டபுளாக இருக்க 100% வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிருச்சு. 57 நாளில் இவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. ஆனால் இங்கே விஷயம்னா 57 நாளுன்றது 57 ட்ரேடிங் டேஸ். 57 ட்ரேடிங் டேஸ்னால் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக இந்த ஸ்ட்ராட்டஜி ரன் ஆகிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ 3 மாதமும் நம்ம ஒரே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ஒரே லாட் சைஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த ப்ராஃபிட்டை என்ஜாய் பண்ண முடியும். இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம். 9th ஸ்ட்ராட்டஜி நம்ம ரொம்ப நாளாக லைவாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இது இந்த லிஸ்ட்டில் வந்து 51 நாட்கள் ஆகுது. இங்கே 51 நாளில் நம்மளுக்கு எத்தனை நாள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக 1,38,000 லாபம் கொடுத்துருக்கு. இதோட கேபிட்டலும் ஜாஸ்தி, ரிஸ்க்கும் ஜாஸ்தி, ரிவார்டும் ஜாஸ்தி. அதுக்கு நம்ம தயாராக இருந்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்ட்ராட்டஜி டிப்ளை பண்ணணும். உதாரணத்துக்கு 17th டே பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 31,000 மைனஸ் வந்திருக்கு. ஸோ 31,000 மைனஸ் வரைக்கும் நம்மளால் பேர் பண்ண முடியுன்ற பட்சத்தில் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கு உண்டான ரிசல்ட்ஸு, ரிஸ்க்கு எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி எந்த ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இங்கே நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி சூஸ் பண்ணணும்னு பார்த்தாச்சு. இங்கே எப்படி அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போய் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஜில் அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபில்டர் பண்ணணும்னு பார்த்தாச்சு. இங்கே எப்படி போய் டிப்ளாய் பண்ணணுன்றது ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போய் டிப்ளாய் பண்ணிவிட்டு ஒரே ஸ்ட்ராட்டஜியை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க பட்சத்தில் ஆப்வியஸ்லி ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா நம்ம ப்ராஃபிட்டபுளாக வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். எப்படி ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். எப்படி ஒரே ஸ்ட்ராட்டஜியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.